டு ஃபேஸ் மாஸ்டர் இருக்காமே ஆராப்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் வந்து எம்பி எலெக்ஷன் நின்றுருக்காரு, ராமநாதபுரத்தில் நின்றுருக்காரு. ஸோ இப்போ அங்கே அந்த ரிசல்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் நிறைய பேர் அவங்கவுங்க கட்சிக்குன்னு இருப்பாங்கல்ல, ஒரு 600 பேர் நியமிச்சிருக்காரு. அது இந்த ரிசல்ட் வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகள் பயங்கரமாக வேலை பண்ணணும் எல்லாம் கவனிச்சு விட்டார். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 விஜயபாஸ்கர் அவங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஓபிஎஸ் பக்கம் சாயிறாங்களோன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்த குட்கா வழக்கு ஒரு சில வழக்கு நெருக்கடி கொடுத்துட்ருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா தீவிரமான ஒரு பிஜேபியை ஆதரிக்கிற மனநிலையில் இருக்கவர். அண்ணாமலையோட ரொம்ப க்ளோஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்க எல்லா முன்னாள் அமைச்சரும் பாஜகவோட பார்த்தீங்கன்னா இணக்கமாக செயல்படக்கூடிய நபர்கள் தான். ஸோ பாஜகவோட கூட்டணி விரும்பினவங்க, பட் நடக்கலை. முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்காரு. அவருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்திருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.